ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி தர்பூசணி ஹல்வா தான் செய்ய போகிறேன். தர்பூசணியில் என்னென்ன செய்யலான்னு ஒன்று ஒன்றா போடுறேன் நான் அந்த ரெசிபியை. இப்போ இன்றைக்கி வந்து தர்பூசணி ஹல்வா தான் செய்ய போகிறோம். என் பொண்ணு தான் செய்ய போகிறா. அது வந்துட்டு பாருங்கள், இப்போ தர்பூசணியை வந்து அதை வந்து மேலே தோலை சீவிட்டு நல்லா எடுத்து தோல் நல்லா சீவிட்டு அதை வந்து இப்போ நான் ஃப்ளஷ்ஷை சாப்பிட்ருவோம். இப்போ நடுவில் இருக்க அந்த ஃப்ளஷ்ஷை சாப்பிட்ட பிறகு தோலை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி எப்போவுமே வெளியே போட்டுருவோம். ஆனால் அது வெளியே போடாதீங்க, அந்த தோலில் தான் நிறைய சத்தே இருக்குது. இப்போ அதை வச்சு ஒரு ஹல்வா செய்ய போகிறோம். அந்த ஹல்வாவில் தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துடணும். பின்னாடி சீவி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணி எல்லாத்தையும் துருவி வச்சுக்கலாம். துருவி வச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா துருவி எடுத்தாச்சு. இதை இப்போ பாருங்கள், நல்லா ஒரு துணியில் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு கட்டி அதை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒன்று தெரியுதுங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு? நல்லா பிழிஞ்சு அதை அப்படி பிழிஞ்சு எடுக்கணும். எல்லா தண்ணியும் வந்துடும். எவ்வளோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி வந்துருக்கு. இப்போ இதையும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நான்ஸ்டிக்கா இல்லை ஏதாவது ஒன்று அடிப்பிடிக்காத ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா நெய் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த இதாக தான் இருக்குது, வெறும் திப்பி மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நெய் போட்டு நம்ம எப்படி செய்யலான்னு ஒன்று ஒன்றா நான் செய்யும் போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்தாச்சு. கொஞ்சம் ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க வந்துட்டு, ஏன்னா இப்போ ஹல்வா அதே கலரில் தான் நல்லா இருக்காது. அப்புறம் ஒரு சின்ன துண்டு லெமனு, ஒரு 3-4 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை எடுத்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு எசன்ஸ், ஏலக்காய் வந்தால் போட்டுக்கலாம். நம்ம எசன்ஸ் எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக வந்து முந்திரி அது காட்டுறேன் நான். இப்போ அந்த இது புழிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, வாட்டர்மெலனு, அது வச்சுருக்கோம். புழிஞ்சு நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஸ்டோவில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஸ்பூனு நெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போதும். ஓகே. இப்போ பாருங்கள், என் பொண்ணு தான் செய்கிறா. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவள் நல்லா செய்வா. அது பார்த்துட்டு அதனால சரி தள்ளி நின்று. இப்போ அந்த நெய் வந்து நல்லா சூடு ஏறினோடனே கொஞ்சம் இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுக்கலாம். வச்சு இதை மெதுவாக இப்போ நம்ம வதக்கி எடுக்கணும். இது ஒரு ஆஃப் இதில் வச்சே வதக்குங்க. கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி பண்ணிக்கும். ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி மெதுவாக வதக்கி தான் செய்யணும். ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால ஆஃப் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதங்கணும். நல்லா அந்த நெய்யில் ஃபுல்லாக அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகும். நெய்யில் நீங்கள் போட்டு வதக்கும் போது அந்த வாட்டர்மெலனோட ஸ்மெல்லே ஃபுல்லாக போயிடும். பாருங்கள், ஒரு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கினோடனே இப்போ வந்துட்டு அதை எடுத்து நல்லா எல்லாமே கீழே கொஞ்சம் நல்லா எல்லாம் கீழே எடுத்து விட்டு எல்லாத்தையும் அப்போ தான் வேகும் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டோன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டணும். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்குது. அந்த நெய்லேயே நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இதை கொஞ்சம் மெதுவாக வதக்கிட்டு இருக்கணும். இது 10 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணி விட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு வந்து இதை ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். மூடி அங்கே பின்னாடி இருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா அது வதங்கி அந்த தண்ணி கிண்ணி எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தான் சேராவோ, கொஞ்சமாக ஒரு பாதி வாட்டர்மெலனோட தோல் தான் இருந்தது, அதில் செஞ்சால் இவ்வளோ சுருங்கி போச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 கப்பு வந்து சர்க்கரை கொட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். ஹல்வானாலே கொஞ்சம் நல்ல சர்க்கரை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இனிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சர்க்கரை இருந்தான்ற.
பாருங்கள். இப்போ நல்லா இந்த சர்க்கரை போட்ட உடனே வந்து நல்லா வந்து அது அப்படியே லிக்விடாக ஆகும். இப்போ கூட கொஞ்சம் நெய்யும் ஊற்றி போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் கம்மியாக இருக்குது, நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய்யும் வந்து போட்டுக்கலாம். ஸ்லோலியே இருக்கட்டும், ஸ்டவ் வந்து ஸ்லோலியே இருக்கட்டும். திருப்பி நம்ம நெய் வந்து வதக்கிறதுக்கு இது கொஞ்சம் அந்த முந்திரியெல்லாம் வறுத்து போடுவோம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த ஃபுட் கலர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம நல்லா வந்து அது ரெண்டுமே சேர்த்து இப்போ வதக்கலாம். ஃபுட் கலர் அதை போட்டு ஃபுல்லாக மிக்ஸ். ஃபுட் கலர் பார்த்து போட்டோன்னே பாருங்களேன், அந்த கலர் என்ன அழகாக ஆயிடுச்சுன்னு. அது நெய், சர்க்கரை, அப்புறம் வந்துட்டு இந்த இதெல்லாம் நல்லா வந்து இதாயிரும், பிளெண்ட் ஆகி அது அப்படியே வதங்கணும். மெதுவாக வதங்கணும். ஸ்லோலியே வச்சு நீங்கள் செய்யணும். எது ஒன்று செஞ்சாலும் ஸ்லோலியே செய்யுங்க. அவளுக்கும் இப்போதான் சொல்லி கொடுத்துருக்க ஸ்லோவில் செய்யணுன்ட்டுன்னு. ஒன்றும் சமைக்கலாம் அவ்வளோ கற்றுக்கல. இந்த மாதிரி சின்ன ஸ்வீட் ஐட்டம்ஸு இந்த மாதிரியெல்லாம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. அதனால தான் சரி நான் செய்கிறேன்னு சொல்லி வந்தா. நம்ம இதில் கூட இந்த கால்கட்டா சைடு, அப்புறம் வந்துட்டு இந்த நார்த் சைடெலாம் ஒரு ஸ்வீட் இருக்கும். இந்த சவுச்சவில் செய்வாங்க. அதுவும் இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும் போது. அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சவுச்சவில் செய்கிற ஸ்வீட் அதுவும் ஒரு டைம் நான் செஞ்சு போடுறேன் நான். அதுவும் இந்த ஹல்வா மாதிரி தான் இருக்கும். லெமன் வேண்டாம், ஃபஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணி ஃபுல்லாக இதாக ஒன்று இதுலேயே தண்ணி வரும். ஆமாம், சுகர் போட்டிருக்கோம்ல, அதனால அந்த தண்ணி ஃபுல்லாக வரும். அதுவும் வாட்டர் மெலன் வரும். ஃபுல்லாக அந்த எல்லாத்தையும் அந்த கலரில் பிளெண்ட் பண்ணி விடும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த ஃபுட் கலர், சர்க்கரை, எல்லாமே நல்லா இதாகி சுருண்டு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4-5 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் வேணால் நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கோங்க. போதும். வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப்பு. ஸ்பூன் அங்கே மேலே கிளறி விடு. கொஞ்சம் அப்படி நல்லா அந்த வெனிலா எசன்ஸ் ஊற்றினோடனே இந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்மெல்லு எல்லாம் அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஏலக்காவோட வெனிலா எசன்ஸ் ரொம்ப தோதுவாக இருக்கும். இப்போ வந்துட்டு லெமன் கட்டை, சின்ன துண்டு லெமன் தான், அது ஒரு 4-5 ட்ராப் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்கு பிழிஞ்சு விடுறோம், அந்த கட்டி பதம் வராமல் இருக்கிறதுக்கு. சுகரு இப்போது நம்ம சுகர் போட்டு செஞ்சாலோ இல்லை வெல்லம் போட்டு செஞ்சாலோ அந்த கட்டி பதம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 4-5 ட்ராப் லெமன், அவ்வளோதான். இதை ஃபுல்லாக கிளறி விடு. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்படி பிளெண்ட் பண்ணி விடுறது. இல்லை கிளறி விடு நல்லா. பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே பவுலில் வந்து நம்ம வந்து முந்திரியெல்லாம் தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து இந்த ஹல்வாவை எடுத்து வச்சாச்சு. அந்த ஹல்வாவோட இதை இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதே பேனில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா நெய் நிறைய வேணாம், கொஞ்சமாக தானே செஞ்சிடறோம் நம்ம. இப்போ நெய் போட்டாச்சு. நெய் போட்டு கொஞ்சம் இருக்கணும். இப்போ வந்து இந்த முந்திரியை அதில் கொட்டிடுங்க. கொட்டி சும்மா ஒரு 2 வதக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபாஸ்ட் பண்ணி போதுமா? ஸ்லோ பண்ணிக்கோ. அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா இதை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஹல்வா ஊற்றிக்கு அதில் போட்டுடலாம். அவ்வளோதான், ஹல்வா ஊற்றிக்கு போட்டு
அப்படியே தள்ளி அதிலே கொஞ்சம் அப்படியே அதை வதக்கி விடு. 1 second. ஃபுல்லாக இல்லை திருப்பி விடு, போட்டு அப்படியே அமுக்கக்கூடாது, ஓகே ஓகே. இப்படி கிளறி விடணும். அப்படி கிளறி விடு. கொஞ்சம் கட்டியாக இருக்கும். ஆமாம், கிளறி விடு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாக கிளறி கண்டெய்னர் போல், அந்த போல் அங்கே வச்சுருக்க பாரு, ஆ இந்த போலை அது போலில் போட்டுக்கலாம். இரு ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் வை, அதிலே வை. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் ஒரு போலில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். டக்கு டக்குன்னு போட்டு பயப்படாம. ரொம்ப எண்ணெய் இதாகிடுச்சுன்னா அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடு. ஒரு ஸ்பூன் வச்சா வை வை வை